ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னென்ன ஜூஸுக்கு பண்ணுறேன்னு சொல்லி என்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இது இந்தியாவிலேருந்து இப்போ வந்திருக்க ஒரு பார்சல். அது என்னென்ன உள்ளே இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இந்த திங்ஸும் என்னென்ன அடுக்கையில் எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பேக்கிங் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இதெல்லாம் வச்சு உடையாத மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ நான் லிப் பாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தேகா என்ற பிராண்ட்லேருந்து லிப் பாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பீட்ரூட்லேருந்து. இது உங்களோட ஸ்கின்னில் நல்ல லிப்பை நேச்சுரல். இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை. நீங்கள் தேகாண்டு அடித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த கெமிக்கலுமே இல்லை. ஹோம்மேடாக செய்கிறாங்க. அதில் நான் லிப் பாம் எடுத்தேன். நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா திங்ஸும் நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோம்மேடாக நீங்கள் எந்த கெமிக்கலும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஜூஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் பீட்ரூட் கலரில். ஸோ அதாவது பீட்ரூட்லாம் செஞ்சது எந்த கெமிக்கலும் இல்லாத நேச்சுரல் பீட்ரூட் கலர்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நான் 2 பிக் பண்ணியிருக்கேன். என்னென்னா இதில் பார்சல் காசு அதெல்லாம் தனித்தனி ஆர்டர் பண்ணும்போது நிறைய காசு வரும். ஸோ அதால் நான் 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கட காசுக்கு ஒன்று 6 ஃப்ராங்க் வந்தது. எனக்கு 6 ஃப்ராங்க் அப்படி வந்துட்டு ஒன்று. ஸோ நான் 2 வாங்கியிருக்கேன். அடுத்த அதே இதில் தேகால நான் 2 சோப் எடுத்திருந்தேன். நான் ஒன்று பாத் பார் ஹேர்கோலான்றது ஒரு கறி சம்மந்தமாக கறியை வச்சு இது செய்கிறது. அது உங்களோட இது பாய்ஸும் பாய்க்கலாம், கேர்ள்ஸும் பாய்க்கலாம். இப்படி பிளாக் கலரில் அந்த சோப் இருக்கும். இது ஒரு சோப் நான் எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் நான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான எல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி ஜூஸாக பார்த்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் எப்படி ஜூஸாக இருக்குன்னு சொல்லுறேன். ஸோ நான் இது இதில் லிப் பாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். சோப் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபியூச்சர் வீடியோவில் தரேன். ஸோ இது ஒரு சோப் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்தது இது இன்னொரு சோப் எடுத்துருக்கேன். இது என்ன ஃப்ளேவர்? இது என்ன ஃப்ளேவர்ண்டா வேப்பமிலையும் மஞ்சளும் சேர்ந்த ஃப்ளேவர் தான் இது. இது பிம்பிள்ஸ் இருக்கிறார்கள். அடுத்தது உங்களோட ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறார்கள் அவைகளுக்கு இது நல்ல ஜூஸாக இருக்கும். ஸோ இது நான் அதுக்காண்டி தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃப்ளேவர்னால் மறந்துட்டு இது ஆர்டர் பண்ணி 1 மந்த்துக்கு கிட்ட ஆகுது. சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேக்கிங் எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது இது என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கிங் பெஸ்ட்டு, எந்த டேமேஜுமே இல்லாமல் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இன்னொரு பேக்கிங் வச்சு
அதுக்குள்ளே என்னோட பேக்கிங். ஸோ இது வந்து சீரம் வாங்கியிருந்தேன்னா இது வந்து இதுவும் ஹேண்ட்மேட் தான். அதாவது ரைஸ் ஸ்கின்னாக்களுக்கு இது வந்து வேப்பம் இலையிலையும் அதாவது அந்த கரண்ட் சீரகம் அதுலேயும் வந்து செஞ்சுருந்தாது. இது பாருங்கள் எல்லாமே நேச்சுரலாக எந்த கெமிக்கலுமே இல்லை. ஸோ நான் வந்து ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஏற்கனவே நான் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காண்டி ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு ஃபேஸை வந்து எந்த மேக்கப்பும் போடாமல் தான் வச்சுருக்கிறேன். எல்லாம் அந்த மனம் வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏனெண்டா இந்த கெமிக்கல் வாசனை ஒன்றும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் கரிஞ்சி சீரம் கரிஞ்சி கருப்பு எல்லாம் நினைக்கிறேன். ஸோ அந்த இதுதான். ஸோ நீங்கள் இதை கெமிக்கல் இல்லாத யூஸ் பண்ணால் இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏதாவது ஒன்றில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபேஸில் வந்து வாசம்தான் கொஞ்சம் கன்றாகியாக இருக்குது. மற்றபடி ஜூஸ் வந்து நல்ல ரிவ்யூ வந்து அதில் நிறைய அப்போ தான் போட்டிருந்தது, நிறைய ஜூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லி. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 1 மந்தால் உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கின் வந்து மாறி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் ரிவ்யூ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்தது என்னொன்று எடுத்திருக்கோம், அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு சீரம் தான். அதையும் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பியூட்டி ஃப்ளையிங் சீரம். இது வந்து இது வந்து ஆப்பிளில் வந்து செஞ்ச சீரம். பார்த்தீங்கன்னா அதே பிராண்ட் தான். இது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிற அந்த பருக்கள் அதுகள் போடுறதுக்குரிய அதாண்டாலும் கொஞ்சம் நல்ல வெப்பமில்லையில் கசப்பு தன்மை இருக்குது. இது வந்து நல்ல வாசமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் ஏற்கனவே ஒன்று போட்டாலும் இது போடையில. ஸோ நான் அது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நல்ல ஜூஸாக இருக்குது. ரெண்டில் நான் தான் டிஃப்ரெண்ட்டாக 2 எடுத்தேன்னா இந்த இது நல்ல ஜூஸாக இருக்குன்னு தெரியாதால நான் டிஃப்ரெண்ட் எடுத்துனேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் லாஸ்ட்டாக வந்து இதுதான் வரலாம் பேக்கிங். ஸோ பாக்ஸ் வந்து லேயர் ஆகிட்டு இவ்வளோதான் இதுக்கு இருந்தது. நினைக்கிறேன் இது ஆயிலாக தான் இருக்கும். கேர் ஆயில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஏண்டா இங்கே வந்து பெருசாக ஆயில் வந்து கிடைக்கிறது இல்லை. நான் வந்து குமாரிக்கு எண்ணெய் மட்டும்தான் வச்சேன் நான் வைக்கிறது. அப்போ ஆயில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எல்லாம் பெரிய பாட்டிலாக இருந்தது. நேரில் வரும்போது கொஞ்சம் சின்னனாக தான் இருக்குது. சோப்பெல்லாம் பெரிய சைஸில் இருந்தது. ஸோ நேரில் பார்க்கும்போது எல்லாம் சின்ன பேக்கிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எண்ணெய். இங்கே குளிர்ண்டால எண்ணெய் வந்து கொஞ்சம் திக்காயிட்டு இனி வந்து கொஞ்சம் லைட்டாக அடுப்புக்கிட்ட வைக்க வேண்டாம், லைவ் வந்துடும். இங்கே சரியான சின்ன வேண்டாலும் கொஞ்சம் திக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கேர் ஆயில் இது வந்து கோகனட், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அடுத்தது வந்து கோரில் லீவ்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸ்டோர் இன் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ். Keep always from
சன்லைட். அதாவது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. கையில் வந்து அப்ளை பண்ணி பார்க்க சொல்லி, அதில் உங்களுக்கு எந்த அலர்ஜிக்கும் இல்லாட்டி வந்து நீங்கள் ஹெட் அந்த தலை இந்த ஹேரில் கையில் இருக்க ஹேரில் வந்து அப்ளை பண்ணி பார்க்க சொல்லி, எந்த அதாவது அலர்ஜிக்கு இல்லாட்டி நீங்கள் ஹெட்டில் வந்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. இதில் வந்து நான் இதுக்கு முதல் வீடியோட்டு போட்டிருந்தேன். நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஐப்ரோவுக்கு நெல்லாம், அதாவது இந்த ஆயில் ஐப்ரோவுக்கு நெல்லாம் உங்களுக்கு ஹேருக்கு வந்து சின்ன முடி இதில் முன்னுக்கு வளர்கிறதுக்கெல்லாம் நெல்லை மட்டும் சொல்லியிருந்தேன் நான். அதே இதுதான் இந்த ஆயிலையும் வந்து ஜூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இல்லை கேஸ்டர் ஆயில் எல்லாம் ஜூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஜூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கேர் வளர்கிறதுக்கோ அதுக்கோ இல்லை. நீங்கள் உங்களோட கேரை வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல், இப்போ நீங்கள் கெமிக்கல்னால் நீங்கள் ஷாம்பு வந்து போடுறீங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கெமிக்கல் பாய்க்கும் போது நீங்கள் இந்த எண்ணெயை வச்சிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் போட்டோவில் பார்க்கும்போது பெரிய போட்டலாக இருந்தது, நேரில் வரும்போது சின்னனாக இருக்குது. அதோண்டு தான் எனக்கு எல்லா திங்ஸ்லேயும் வந்து அதோண்டு தான் பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி பேக்கிங், அடுத்தது வந்து திங்ஸோட குவாலிட்டி எல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நினைக்கிறேன் எங்களோட இது காசுக்கு வந்து 100 ஃப்ராங்க் வந்தது எனக்கு எல்லாம் இவ்வளோ திங்ஸும் வாங்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ இங்கே வந்து விலை குறைவாக வாங்கலாம் எல்லா திங்ஸும். ஆனால் ஹோம்மேடாக கிடைக்கிற வந்து குறைவு. ஸோ அதால் நான் இந்தியாவில் வந்து நான் எடுத்து ஆர்டர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேகான்னு அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் இங்கே இருக்கோல்ல எல்லாம் செய்யலாம். நீங்கள் இல்லாட்டி போஸ்ட்டில் வந்து அனுப்ப சொல்லலாம். அப்படி எல்லா இதுவும் வந்து அவை செஞ்சு வச்சுருக்கணும். நீங்களும் ஆர்டர் பண்ணி உங்களோட ஃபேஸ் சோப்பாக இருந்தாலும் சரி, லிப்பம், எண்ணெய் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணி எல்லாட்டி வந்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இல்லாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணால நான் மற்ற ஆயில்கள் வந்து யூஸ் பண்ண இல்லாமல் போயிட்டு அடுத்த வீடியோவில் ஏதாவது ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி யூஸாக இருந்தது எனக்குன்னு சொல்லி சோப்பு அதுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் இல்லாட்டி குக்கிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த பேஸில் வந்து சோப் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த சோப் தான் அந்த நான் ஏற்கனவே காட்டுற சோப்லாம் வந்து நான் பாதியை வந்து வெட்டி பாய்க்க போகிறேன். ஏன்னா நாங்கள் தண்ணியில் வைக்கும்போது கரைஞ்சி ஊற்றிடும். அதால் ஒரு பாதி 3 ஸ்ட்ரூக்காக வந்து பிரித்து அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த கறி சோப் வந்து நான் ஃபியூச்சர் அதாவது இது முடிய விட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு தான் இருக்கிறேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படி இந்த ஸ்கின்னில் அப்ளை ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நுரைக்கிற தன்மை இருக்குது சோப்பில். நுரைக்கிற தன்மை நம்மளோட நார்மல் சோப்பு மாதிரி நுரைக்கிற தன்மை இருக்குது. ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒருக்கா போட்டாச்சு. இன்னொரு தரம் போட்டுடலாம். இப்போ நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ண பிறகு இந்த சோப்பை வந்து நாங்கள் இப்படி ஒரு பொலித்தீனில்
வச்சு பேக் பண்ணி வைட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரையாமல் இருக்கும். அடுத்த நீங்கள் ஈரத்தன்மை இருந்ததுன்னா சோப்பு வந்து கரைஞ்சி எல்லாம் வந்து வேஸ்ட்டாக ஆயிடும். ஸோ இங்கே கிடைக்கும் வேண்டாம் நாங்கள் எவ்வளவும் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கிறோம். ஸோ அதால் வந்து நாங்கள் நல்லா என்னென்னு சொல்கிற சிக்கனமாக பாய்ச்சா கண்ணனால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என் ஃபேஸில் வந்து நான் இப்போ போட்ட பிறகு என் ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்குது. ஃபேஸ் போடும்போது இந்த சோப் வந்து போட்ட நேரம் ஒரு இது இருக்குது. அடுத்த எரிவுத்தன்மை எதுவுமே இல்லை. இது கெமிக்கல் ஒன்றுமே இல்லாதால் அந்த நார்மல் சோப் போட்ட அந்த ஸ்கின் பேபி ஸ்கின் மாதிரி ஃபீலிங் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கு ஒரு நாள் போட்டுட்டு நான் இதில் ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லிடலாது. நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் இந்த சோப்புகள் வந்து எப்படி எனக்கு யூஸ் ஆயிருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.